ரஷ்யாவுக்குள்ள தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சப்ப, அது உக்ரைன் சொன்ன முதல் வார்த்தை இல்ல அப்படிலாம் பேச்சுவார்த்தையில எங்க கை ஓங்கும் அப்படிங்கிறதா. ஆனா பேச்சுவார்த்தை நடத்துறக்கு இடம் குடுத்த நாடுகள்னு இருக்குல்ல. அதாவது பெரும்பாலும் ரஷ்யா, உக்ரைனுக்குள்ள நடந்த பேச்சுவார்த்தையில ஒண்ணு கூட கிடையாது. பெலாரஸ் எல்லைகள், அப்படி இல்லாட்டி துருக்கி, ஐரோப்பால இருக்கக்கூடிய நாடுகள் இந்த மாரி இடங்கள்ல தான் பேச்சுவார்த்தை நகர்த்தப்பட்டுச்சு. ஆனா, இனி இந்த பேச்சுவார்த்தைக்கு இடம் எந்த பயனும் தரமாட்டாங்களாட்டுக்கு. அந்த மாரி ஐரோப்பாவுக்குள்ளேயே கிடையாதாட்டுக்கு. ஏன் அப்புட்ன்னா, ஒவ்வொரு ஐரோப்பா நாடுகளும் விலக ஆரம்பிக்கிறார்கள். ரொம்ப தீவிரமா, வெளிப்படையா. அதாவது ஏற்கனவே விலகிட்டார்கள். சைலன்ட் மோட்ல இருந்தார்கள். இப்ப அப்படிலாம் கிடையாது. வெளிப்படையாவே இந்த ஆட்டைக்கு நாங்க வரலை அப்படின்னு சொல்லி, படிப்படியா பின்லாந்து, போலந்து அப்படின்னு ஒவ்வொரு நாடுகளா விலக ஆரம்பிக்கிறார்கள். சரி அப்படி என்னதான் ஸ்டேட்மெண்ட் சொல்றார்கள்? காரணம் ஒண்ணுதான். பதிலடி அப்படிங்கிற பேர்ல நம்ம நாட்டு மேலயே குடுத்துருவாய்ங்களோ! அதாவது ரஷ்யா ஒரு தாக்குதல்ல ஈடுபட்டுச்சு அப்டின்னா, பதில் தாக்குதல், எதிர் தாக்குதல் அப்படின்னு ஏறக்குறைய நாடு நாசமா போயிரும். அது உறுதி. ஆனா யுத்தம் ஆரம்பிச்சப்ப அத முடிக்க முடியுமா அப்படின்னா, அது ஒரு பெரும் கேள்விக்குறி. ஏன் அப்படின்னா, இந்த ஐரோப்பா நிலப்பகுதி முழுவதும் யுத்தம் நடக்கும். அமெரிக்கா நிலம் அப்படிங்கிறது யுத்த சத்தமே இருக்காது. சத்தம் கூட இருக்காது. ஒரு புகை கூட அந்த மக்கள் கண்ல பார்க்க போறதில்ல. அதனால அங்கருந்து பெட்ரோல் ஊத்திக்கிட்டே இருப்பாய்ங்க. நம்மளால தாங்க முடியாதுடா சாமி அப்படிங்கிற உண்மைய, எதார்த்தத்த ஐரோப்பா புரிஞ்சுக்கிச்சு. புரிஞ்சதோட விளைவு ரஷ்யாவுக்குள்ள தாக்குதல் நடத்தலாம் நாங்க ஆயுதங்களே தரல. உன்னும் சொல்லப்போனா, அத நாங்க ஆதரிக்கவும் இல்லை அப்படிங்கிறது தான். அதன் மூலியமா பேச்சுவார்த்தையில மைலேஜ் கிடைக்குது அப்படிலாம் ஒண்ணும் எங்களுக்கு உடன்பாடு இல்ல. இன்னும் சொல்லப்போனா, பேச்சுவார்த்தைக்கு நாங்க இடம் குடுக்கிறதே பெரிய விஷயம். இனிமே குடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாரிலாம் போலந்து, ஃபின்லாண்ட்லாம் ஸ்டேட்மெண்ட் விட ஆரம்பிச்சுட்டார்கள். ஆனா, இவ்வளவு காரசாரமா ஸ்டேட்மெண்ட் விடும்போது, அண்ணன் ஜெலன்ஸ்கியோட பாதை இன்னைக்கு தனி பாதை தான். அவர பொறுத்தவரையும் நெறைய வான்வெளி தாக்குதல் அதிகரிச்சிருச்சு. ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் குடுங்க அப்படின்னு தான் வழக்கமா கேட்பாரு. இந்த தடவ அப்படிலாம் கேட்கல. அதுக்கு பதிலா நெறைய மிசைல்களோ, ஆளில்லா விமானங்களோ போலந்து வழியாவும் டிராவல் ஆகுது. அதெல்லாம் நீங்களே சுட்டு வீழ்த்திருங்க. இன்னும் சொல்லப்போனா ஐரோப்பிய நாடுகள் வழியா ஏகப்பட்டது டிராவல் ஆயி தான் வருது. அத பூரா சுட்டு நீங்க வீழ்த்தணும். உக்ரைன் வான் எல்லையில சுட்டா தான் பிரச்சனை. உங்க நாட்டு வான் எல்லையில பறக்கும்போது சுட்டு வீழ்த்தணும் அப்படின்னு இருக்காரு. இது பெரிய ஷாக். ஏன் அப்புட்ன்னா, பொதுவாவே 1, 2 நிமிஷங்கள் எங்க வான்வெளியில பறந்துச்சு அப்படின்னு சொல்லி இம்மீடியட்டா அதுக்கு ஒரு போர்க்கொடி தூக்குவார்கள். ரஷ்ய தூதர கூப்பிட்டு கண்டிப்பார்கள். இதுக்கு விளக்கம்லாம் கேட்பாங்க. அதே சமயம் இந்த மாரி அத்துமீறினா சுட்டு வீழ்த்திருவோம் அப்படின்னு சொல்லி எல்லைகள்ல வந்து நின்னு ஒரு பெரிய படம் காட்டுவார்கள். அப்படி எதுவுமே காட்டாம அவர்களே அமைதியா இருக்கார்கள். 1, 2 மிசைல்கள் அங்கிட்டு டிராவல் ஆகி தான் வந்துச்சாட்டுக்கு. அத ஜெலன்ஸ்கி போட்டு விட்டுருக்காரு. இப்ப அந்த நாட்டு மக்களுக்கு, நமக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்ல அப்படின்னு அந்த தலைவர்கள் அங்க போய் சத்தியம் பண்ணணும். நம்ம நாடு இதனால போர்ல சிக்காதுன்னு சத்தியம் பண்ணணும். இப்ப சத்தம் இல்லாம கடந்து போயாச்சு. இப்ப இதுக்கு எதிர் நடவடிக்கை அப்படின்னு எடுக்கணுமா அப்படின்னு கேட்டா, "அப்புட்லாம் நாங்க சுட்டு வீழ்த்த மாட்டோம்" அப்படின்னு சொல்லி போலந்து ஸ்டேட்மெண்ட்டே குடுத்திருக்கு. அதாவது போலந்து வழியா உக்ரைன நோக்கி போது தவறுதலா பாதையில சில நேரங்கள் மாறுறது இயல்பு. அதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ண முடியாது. போலந்தோட நிலப்பரப்புகள், சொத்துக்களுக்கு ஆபத்துனா தான் நாங்க ரியாக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட்டே விட்டார்கள். இவ்வளவு தூரம் பின்வாங்குவார்கள் அப்படின்னு ஜெலன்ஸ்கி கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. ஆனா வரிசையா எல்லாரும் பின்வாங்குறார்கள் அப்படிங்கிறது வெளிப்படையாவே அறிவிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் ஒண்ணுதான். அமெரிக்காவ பொறுத்தவரையும் டொனெட்ஸ் பகுதிகள்ல இவ்வளவு பெரும் தோல்வி, டக்கு டக்குன்னு தோல்வி அடையறத அமெரிக்கா விரும்பல, ஏத்துக்கல. இங்க நீ என்ன வேணாலும் செய். ரஷ்யாவுக்குள்ளேயும் பிரஷர் போடு. அந்த பக்கம் நிலப்பரப்பு போகாம இருந்தா தானடா நாளைக்கு அரசியல் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த புரிதல் அமெரிக்காவுக்கு இருக்கு. ஜெலன்ஸ்கிக்கு இருந்து என்ன பயன்? அங்க ராணுவத்துக்கு ஆயுதம் வேணும்ல. எதுவுமே இல்லாம அந்த ராணுவமும் எப்படி ஹோல்ட் பண்ணும்? இப்படி சிக்கல பார்த்த உடனே அமெரிக்கா நேரடியா அதாவது ரஷ்யா டீப் இன்சைட் ரஷ்யாவ தாக்க அனுமதி கிடையாது. அதுக்கு ஆயுதங்களும் கிடையாது அப்படின்னு சொல்லிருச்சு. சொன்னது மட்டும் கிடையாது. வேகமா ரஷ்ய நிலப்பரப்புக்குள்ள தாக்குதல் நடத்த பெரிய திட்டங்கள், அதுக்கான ஆயுத உதவிகளை எல்லாம் ஸ்லோ பண்ணிருச்சு. ஏன்னா எப்படி பார்த்தாலும் அடுத்த பிராந்தியத்த நோக்கி இவனுங்க போப்போறதில்ல. இந்த பிராந்தியத்த தக்க வச்சுக்கிறதுக்கு பேக்கப் டீம் உள்ள நுழைஞ்சா தான் சப்ளை செயின உறுதி பண்ண முடியும். பேக்கப் டீம் நுழையல அப்படின்னா சப்ளை செயினே உறுதி பண்ண முடியாது. அப்ப குடுத்து என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற நிலைமைக்கு அமெரிக்கா வரவும் வெளிப்படையா இந்த மாரி விஷயங்கள சொல்லுது. அமெரிக்கா வெளிப்படையா சொல்ல ஆரம்பிச்சோனயே, "இதுதான்டா சாக்கு" அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்த ஐரோப்பாவுக்கு, "இல்ல, இல்ல அந்த நேரம் வர்றதுக்கு முன்னாடியே நீங்க வாய் பேசுங்க" அப்படிங்கிற மாரி தான் ஜெலன்ஸ்கி சுட்டு வீழ்த்துங்கன்னு சொல்ல நேரடியா வந்து,
சுட்டெல்லாம் வீழ்த்த முடியாது. எங்கள நோக்கி வருது. எங்க ஆயுதங்கள் எங்க நிலத்துக்கு பிரச்சனைன்னா தான் சுட்டு வீழ்த்துவோம்னு ஓப்பனா வெளியேறிட்டார்கள். போற போக்க பார்த்தா, பேச்சுவார்த்தையில கை ஓங்கும்ன்னு சொன்ன உக்ரைனுக்கு பேச்சுவார்த்தை நடத்த இடம் கூட கிடையாது. ரஷ்யாவோட ஆதரவு நாடுகள் எங்கேயாச்சும் உட்கார்ந்து தான் பேச்சுவார்த்தை நடக்கிற நிலைமைக்கு கொண்டு போனது யாருன்னு பார்த்தா, இந்த யுத்தத்த ஆரம்பிச்சது யாரு? ஜெலன்ஸ்கி தான். இவ்வளவு மோசமான நிலைமைக்கு உக்ரைன கொண்டு போனது யாருன்னு கேட்டா, அதுவும் அண்ணன் ஜெலன்ஸ்கி தான்.